இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் வர போறாங்க. அதனால ஒண்ணும் நடக்க போறதில்ல. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. டேய் வா. நீலவா. டேய் கபிலா வா. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு பாஜக அணில் பிரிவின் புதிய தலைவராக நடிகர் விஜய் நியமனம். அடிமை விருது வழங்கி கௌரவித்தார். அவசரப்பட்ட எடப்பாடி ஐயா, அவசரப்பட்டுட்டு ஐயா. ஆமா ஐயா, நீதான் ஐயா அவசரப்பட்டுட்ட. அம்மா செத்ததுக்கு அப்புறம் இந்த கட்சியை கொண்டு போய் அமித்ஷா கிட்ட அடவி வச்சு கஷ்டப்படுறது நானு. இப்ப நீயும் வந்து இப்படி அடிமையாயிட்டியா? நீதான் ஐயா அவசரப்பட்டு பிஜேபி காலில் விழுந்துட்ட. இந்த வழக்கு தமிழ்நாடு அரசே இருந்திருக்கலாம். தேவையில்லாம இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு சிபிஐக்கு மாத்திரம் கோரிக்கை வச்சு கடைசியில பாஜகவோட டீலிங் போட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டீங்க. இப்போ வழக்கு சிபிஐக்கு மாறணும்னா அவ்வளவு பேரும் சந்தோஷப்படுறீங்க. எங்கேயோ இருந்த புஷி ஆனந்த வெளில வராரு, ஒரே ஜாலியா இருக்கிறீங்க. இப்படிதான் எடப்பாடின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தன்னோட கட்சியை கொண்டு போய் பிஜேபி அடமானம் வச்சாரு. இப்ப அதே வகையில அண்ணன் விஜயும் தன்னோட கட்சியை பிஜேபி அடமானம் வச்சிட்டாரு. நான் திரும்பவும் சொல்றேன், பிஜேபி கூட எழுதுறதுக்கு நீங்க 2 பேரும் கட்சியை கழிச்சிட்டு ஓடிடலாம். நான் குமார் அவசரப்பட்டிய. நீ இவ்வளவு எமோஷனலா டென்ஷனா டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷனோட பிடிக்க வந்தியே, அந்த இடுப்பு யூத் இல்லடா. மேடம் யூ டர்ன் ப்ளீஸ். காட்டுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கான். அதிமுக காரனாச்சும் கட்சியை காப்பாத்தணும், பொழப்ப ஓட்டணும் அப்படின்னே இந்த பாஜக அடிமையா இருக்கான். ஆமா உன் தான் எதுவுமே இல்லையே, நீ எதுக்கு இப்ப போய் பிஜேபி சரண்டரான? பயமுறுத்துருவேன். ஒருத்தர் தேவை. வேதநாயகன்னா பயம். அவனை எதை காமிச்ச மயக்கனால தெரியல. உள்ள போமா தாயி. கரீனா கனவிலும் நினைக்கலே வாழ்க்கை மாறிது ரோகமும். இப்பதான் தளபதி கேரவன்ல ஏறி வந்துட்டு இருக்காரு. குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகும். தண்ணிங்க இருந்து உள்ள கொண்டு வர முடியல. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. அட தாவேக்கா காரங்களா, மதியம் 2:30க்கு தலைவர் எப்போ வந்துருவாரு, இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாரு சொல்லி அந்த அப்பாவி மக்களை நம்ப வச்சிருக்கீங்களா? அப்படி கூட உங்க தலைவர் வரலையடா. இந்த கூட்டம் தானடா கொஞ்சம் கொஞ்சமா கூடி அதிகமாகி கடைசியில நெரிசலாகி இருந்தாங்க. முதல்லயே தலைவர் வர லேட் ஆகும் சொல்லி அந்த கூட்டம் அப்பமே கலைஞ்சு போயிருக்கும்ல. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லைல்ல. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுங்க சார். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். குட் நைட் சார். ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கை நீட்டி காசு வாங்குறானுங்க. பயப்பட சொன்னவாக்க காப்பாத்தாலே மாட்டானுங்க. போ பூரா ப்ராடு பசங்க. போ அதான் உங்க போட்டா 2 சதுரமில போட்டு அவங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டேன். அதோ சாணி ஒரு 20 பேரு, அதுல பாதி பேர் உங்களை மாதிரி தற்கொலை தான். பூரா மக்கு பயிலுங்க. என் கட்சியை எப்படியே எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிருப்பா. நீ ஜெயிக்க வைக்கலனாதான் உன் கட்சியை நான் ஜப்தி பண்ணுவேன். உன் குடும்பத்தை நடுத்தருவுக்கு தூள் வருவா. உன்னைய சாணியால வைப்ப. சாஞ்சனா கட்சி தலைவர் நீ தானப்பா. அதான முறை. வல்லவன் என்ன பண்றது? அப்பவே சொன்ன கையெழுத்து போடாத கேட்டியா இருப்பாரு. எல்லாம் தலையெழுப்பி சாணி எழுப்ப. எதுவுமே நம்பாத, யாரையுமே நம்பாத. எதுக்காக நீ வந்தியோ அதை மட்டும் நம்பு, அதுதான் உண்மை. உன்னையே நம்பலாமா? வாணி யோசனை பண்ணுகிறேன். நீ வந்து நாங்களே கருப்புக்குள்ளா எங்களுக்கு தெரிய எல்லாம். சரி, பிக் பாஸ் சொல்லாத சொல்லா எங்களுக்கு போடாத. ரெடி, லைட்ஸ் ஆன், கேமரா ரோலிங், ஆக்ஷன். ஹாய் வணக்கம் மக்களே. தாய் மாமான்னு சொல்லி நம்பி வந்தவங்களை அம்போன்னு விட்டுட்டு கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக கிட்ட அடிமையான ஒரு கட்சியோட தலைவர் தான் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட்.
திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் என் கண்ணுன்னு உளறி கட்டுப்பாடு இல்லாத அனல்களுக்கு தலைவனா இருக்கிற விஜய் கிட்ட இங்க இருக்கிற மக்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சு இப்படி பாஜக காலில் விளையாடுறதுக்கு முதல்லயே பாஜக சேர்ந்திருக்கலாமே. பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டு பாஜகவோட கைப்பாவையா மாறிட்டீங்களே. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். மேடைக்கு மேடை கொள்கை எதிரின்னு பேசிட்டு இப்போ கட்சியை பாஜகவுக்கு அடக வச்சிட்டீங்களே ப்ரோ. பாஜகவை கொள்கை எதிரின்னு கூவிட்டு இருந்தீங்களே, இப்ப கொள்கை எதிரி கூட மண்டி போடுற நிலைமை வந்துருச்சு. பெரியார் காமராசர் படத்தை தூக்கிட்டு சாவர்கர் கோல்வால்கர் படங்களை ஆபீஸ்ல வைக்க போறீங்களா ப்ரோ? நான் குமார் அவசரப்பட்டிய என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க? எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான், அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா மெச்சினேன். சார் எல்லாமே இருக்கு. இப்ப எடுத்து ப்ளே பண்ணுங்க. எல்லாமே இருக்கு. ப்ளே பண்ணுங்க. சரி சார், எடுத்து ப்ளே பண்ணுங்க சார். லேட் ஆகும்ல. தளபதியை பார்த்தா போதும். உங்ககிட்ட இருந்து பிடிச்ச கொள்கையில ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தெரியுமா? சொல்ல முடியுமா? எதுக்குடா கொள்கை? தளபதி நல்லா செய்ய போறாங்க. எதுக்கு கொள்கை? அதாவது கொள்கை வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்துன்னு வந்து மக்கள் இதில் முயற்சி பண்ணுவோம். கொள்கை தலைவர்கள் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கா நான் எப்படி சொல்லிட்டேன்னா எக்ஸாக்டா வந்து அவர் சொன்னதே எனக்கு ரொம்ப வெறித்தனமாக இருக்கு. 6 மணிக்கு வாங்கன்னா எனக்கு 6:05 நான் போனா கூட எனக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு இதுதான் வித்தியாசம். அதை படிச்சதான் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒருத்தர் பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு. திமுகவுக்கும் அதிமுக மட்டும் கிடையாது, திமுகவுக்கும் இதர கட்சிகள் அத்தனை பேருக்கு இதான் வித்தியாசம். மீதி பேர்லாம் வெளிப்படையா சொல்லிடுவாங்க, இவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில நடிப்பாங்க. ராவு பூரா வயிற்றுல ஒரே எரிச்சல். ஏதாவது மருந்து இருக்கா? பொறாமையை விட்டுருங்க, சரியாயிடும். வெளிப்படையா சொல்றவங்க கூட ஆனா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இல்ல எனக்கு இல்ல, வெளிப்படையா சொல்லாதவங்களோட உங்களுக்கு தான் சாஃப்ட் கார்னர். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. இப்ப அதிமுக கூட என்னைக்காவது ஒரு நாள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுடைய இல்லையே அப்பெல்லாம் இல்லையே. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் செயற்குழு தலைவர் தான் நாங்க சொல்லிட்டோம். பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம். என்ன நான் 100% பைத்தியக்கார கூதி. கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்தில் வளரும் தலைவராக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் விஜய் அவர்களை குறித்து ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. வருவாரு, ரொம்ப நாள் ஆகுனா பரவாயில்ல, அவர் அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் ஆக போறாரு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அப்ப அத குறுகிய காலம் 1 வருஷம் தான் ஆச்சு, வருவாரு. இவர் கட்டாயமா முதலமைச்சர் ஆக போறாரு. கட்டாயமா முதலமைச்சர் ஆக போறாரு. சரிங்க சார். அந்த பக்கத்துல இருக்காங்க ஐநா சபை எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஐநா சபை தலைவர் ஆவாங்க. ஐநாவரத்தை தாண்டுவீங்களான்னு தெரியல, விடுங்க. ஐநாவரத்தை தாண்டுவீங்களான்னு தெரியல, விடுங்க. சரியான மலுமட்ட தாய்தி. இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். சரி, நாங்க வந்து இந்த விக்டிமிட்டிக்கு வந்துட்டோம்ல. இவ்வளவு பெரிய ஆலமரம், வேப்பமரம், அரச மரம், கட்டுமரம் ஏன் வரல வீட்டுக்கு? ஆனா நான் என்ன சொல்றேன், அவர் கட்டாயமா சந்திப்பாரு. ஏன்னா நானே ஊடகவியலாளர், அதனால கட்டாயமா சந்திப்பாரு. எங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு, நாங்க அவர்கிட்ட எல்லாம் பேசுவோம். பைக்கில் வரும்போது பேசுவாப்ல, வரும்போது பேசுவாரு. மைக் இருக்கும்போது செய்தியாளர். அப்ப உங்களை பொறுத்தவரை என்ன ஒரு ஊடகவியலாளரை கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறது தெரியாது. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க.
அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? அப்புறம் எங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரதிலே ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்ள. ராஜா நண்பா பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம் என்னங்க போ ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். என் பேர் வந்து NK பாலாஜி. யார் அவன் பென்சில்ல கோடு போட்ட மாதிரி? நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன், ராம் சரண் என்னோட ஃபேன்ஸ். நான் இப்ப புதுசா இதுல தொடங்கி இருக்கனால இப்ப தாவேக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு எடுத்து கொண்டிருக்கிறேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், ரிப்பன் பில்டிங், ஹைகோர்ட் ஜட்ஜ், லாயர் ஆஃப் தி அட்வொகேட் அனுபவம் பட்டு விட்டேன். ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா மேடம், இப்பதான் இது தெரியல மேடம், புதுசா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆமா மேடம், ஆமா மேடம், அது தெரியல மேடம். இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. இது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்துருக்காங்க, அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. என்னோட சொந்த ஊர் வந்து ஹைதராபாத், AP, ஆந்திர பிரதேஷ். முடியலடா. இவங்க இதுல இருக்க மேடம், நம்பர் ஆஃப் தி லீடர்ல இருக்கிறேன், உங்க குரூப்ல இருக்கிறேன் நான். இப்ப நான் எங்கடா போறாங்க இவங்க எல்லாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இல்ல, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இல்ல, லட்சியம் இல்ல, உழைக்கிறதுக்கு தெம்பு இல்ல, பேசுறதுக்கு உண்மை இல்ல, செயல்படுறதுக்கு திறமை இல்ல, அர்ப்பணிப்பு குணம் இல்ல, களம் ரெடியா இல்ல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு என்ன கவலை? அது இது வாங்க போறாலும் கவலை. ஐயா இருங்க, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்ல. நாங்க நீ பண்ணி ஒண்ணும் கிழிக்க போறதும் கிடையாது. எப்பவும் போலதான் வந்திருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து வாதாடிக்கிட்டு இருக்கேன், போராடிக்கிட்டு இருக்கேன். தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? எனக்கா? அவர்தான். யார சொல்றான்? என்னையதாப்பா சொல்றேன். தளபதி. தளபதி எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? தளபதி நாங்க இப்ப இல்ல, அவர் துல்லாதமா துல்லம் படம் பேர்ல, அதுல இருந்து எங்களுக்கு அவர் பிடிக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அது யாரு கேட்டனாக்கா சிம்ரன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்து தளபதி நாங்கள் நின்றுக்கிறோம். ரெண்டாவது வந்து அவரு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா பேசுவோம். தளபதி தான் எங்களுக்கு முக்கியம். தளபதி தான் ஓட்டு போடுவீங்க? ஆமா, நான் போடுவேன். நாம் தமிழ் நான் போடுவேன், கண்டிப்பா. தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க, எதுக்கு ஓட்டு போட போறீங்க? அவரு தான் போடும், வேற யாருக்கு போட முடியும்? அதான் யாருக்கு போட போறீங்க? நாம் தமிழ், நாம் தமிழ். எப்படிடா? எப்படிடா? நாம் தமிழர். ஆமா. யாரை பிடிக்கும்? தளபதி தான் முடியும். தளபதியை பிடிக்கும். ஆமா, பிடிக்கும். தளபதிக்கு ஓட்டு போட போறீங்க? தளபதி ஓட்டு போடுவோம். நீங்க எல்லாம் எங்கடா இருக்கீங்க? ஐண்டி நீ மூலம் கடல் பருவ மாதிரி எனக்கு 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 என்ன வந்தா? கட்சி பேருனா ஏன்னு சொன்னா
அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஆமா நாம் தமிழர் சொன்னீங்க. நாம் தமிழ் அதான் நாம் தமிழ் தானே இது. அதான் ஏழை சொன்னோம். நைட்டு என்ன சரக்கு பாடிச்ச? நாங்க போடுறோம், என் பங்காளி மொத்த பேரும் அதுதான் போடுவோம். யானை சின்னத்துக்கு. ஆமா யானை சின்னத்துக்கு கண்டிப்பா போடுவோம். யானை சின்னத்துக்கு போட்டா நாம் தமிழர் வந்துரும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நான் அதான் போடுவோம். சரி ஓகே. வேற எதுக்கு போட மாட்டேன்னா உண்மைதான், என் தளபதி அவர் தான். உள்ள இருக்க வேண்டிய லூசு பயிரெல்லாம் வெளியே இருக்கிறானுவா. திமுக கூட எப்பவுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை நாங்க கூப்பிடலையா?